ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி சாட்டின் துணியில் மிரர் ஒர்க் வச்சு ஒரு அம்பர்லா டாப் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பிளாஸ்டிக் மிரர் தான் எடுத்திருக்கேன். 2 சைஸ் மிரர் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸு. அப்புறமா இதை விட ஒரு கொஞ்சம் சின்ன சைஸ் மிரரும் கூட எடுத்திருக்கேன். முதல்ல பெரிய சைஸ் மிரரை நம்ம ரேண்டமாக அங்கே இங்கேயா ஒட்டி வச்சுக்கலாம். நான் B7000 க்ளூ தான் எடுத்திருக்கேன். இது துணியில் நல்லா ஒட்டிக்கும். பெரிய மிரர் ஒட்டினதுக்கு அப்புறமா சின்ன மிரர் எடுத்திருக்கேன். இந்த சின்ன மிரரையுமே நாம் அங்கே இங்கேயா நமக்கு பிடிச்ச மாதிரி ரேண்டமாக ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு கொஞ்சம் நேரமாக காய விட்டுறணும். காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மிரர் ஒர்க்குக்கு சுற்றி வைக்கிற மாதிரி நம்ம போன வீடியோவில் தைச்சி காமிச்சிருந்தோம். அதை எல்லாத்தையுமே எடுத்து நல்லா பசை தடவி ஒட்டிக்கலாம். நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுட்டாலே போதும். நம்ம நூல் வச்சு தைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒட்டிக்கலாம். முதல்ல பெரிய மிரரை சுற்றி இந்த ஒர்க்கெல்லாம் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா சின்ன மிரரை சுற்றியும் இந்த ஒர்க்கை நல்லா ஒட்டியாச்சு. எல்லாத்தையுமே ஒட்டின பிறகு இப்படி தான் நம்ம டிசைன் இருக்கும். அதுக்கப்புறமா துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாடி பார்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஸ்கர்ட் பார்ட்டு லைனிங் துணியும் சாட்டின் துணியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி தைக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பாடி பார்ட்டு தைச்சிட்ருக்கேன். அது தைச்சதுக்கப்புறமா ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ணி தைக்கணும். கழுத்து ஃபினிஷ் ஆயாச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் தைச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணி தைக்கலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணி தைச்சி முடிச்சாச்சு. பாடி பார்ட்டு கம்ப்ளீட்டாக தைச்சாச்சு. இனி நம்ம ஸ்கர்ட் பார்ட்டு தைக்கணும். ஸ்கர்ட் பார்ட் லைனிங் துணியும் சாட்டின் துணியும் ஒன்றா வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா இது பாடி பார்ட்டு கூட ஜாயின் பண்ணி தைக்கணும். தைச்சி முடிச்சாச்சு. அளவு மார்க் பண்ணிவிட்டு 2 சைடுமே ஜாயின் பண்ணி தைக்கணும். டாப்பு ரெடி ஆயாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.